படிக்கிறேன், உசுரோட வாசம் குடிக்கிறேன். செல்லம் எஞ்சுக்கோங்க ஹாப்பி பர்த்டேன்னு கனிஹா ஸ்னேகனுக்கு மிட் நைட்ல ஸ்னேகன் சார் சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. ஒரு 100 வருஷம் பேச நினைச்ச தோளில் தூங்கிடுவே உனக்காக 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 வாழ நினைக்கிறேன். பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாலே 12 மணி ஆனா கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பிரதாயம் மாதிரி இப்ப நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி தாங்க 12 மணி ஆனதும் தூங்கிட்டு இருந்த கன்னிகாவை எழுப்பி வாமா கேக் கட் பண்ணலாம், உனக்காக சர்ப்ரைஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகன் அவர்கள் எழுப்பி விட்டுருக்காரு. ஸோ அப்படியே ரூம்குள்ள போயிட்டு அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. என்ன செல்லம் எந்திரிச்சு போங்க, ஹாப்பி பர்த்டே இந்தாங்க உங்களுக்காக அப்படின்னு சொல்லி பொக்கே கொடுக்கறாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து கேக் வெட்டுறாங்க. ரெண்டு பேரோட ஃபேமிலில இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா சிறப்பா கேக் வெட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ஊட்டி விட்டு செலிப்ரேஷனே சூப்பரா போயிருக்கு. ரீசெண்டா தான் ஸ்னேகனுக்கு பர்த்டே வந்துச்சு. அண்ட் அப்போ கன்னிஹா ஸ்னேகன் பாத்தீங்கன்னா பல சர்ப்ரைஸ கொடுத்திருந்தாங்க. அந்த வீடியோவும் சோஷியல் மீடியால வைரலா போச்சு. இவங்களோட சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ட்ரீம் லைஃப வாழ்றாங்க அப்படின்னு தாங்க தோணும். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையா இருக்கும். இவங்க எங்க சென்னையில இருக்கும் போதும் சரி, அதே மாதிரி ஊர்ல சொந்தங்களோட இருக்கும் போதும் சரி, அப்படியே சொந்தங்கள்லாம் நிறைஞ்சு ரொம்ப அன்பா பாசமா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். கன்னிகாக்கு நிறைய பேர் விஷ் பண்ணிட்டும் இருக்காங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. கோடி வாசங்கள்